பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் எல்லாம் இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் காற்று வீச காற்றோடு கையசைக்கும் நெல்மணிகளின் வாசல் வர மார்கழி மாத இறுதியிலே இறைவனின் திருமுழுக்கு பெருவிழாவையும் நாம் மனிதரின் இரண்டாம் நவநாள் திருப்பதியிலும் சிறப்பிக்க இன்முகத்தோடு இறைவனின் இல்லத்தை நாடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றோம். இயேசுவின் திருமுழுக்கின் போது தூய ஆவி இறங்கியதைப் போல் நாமும் தூய ஆவியின் பெற்றுள்ளதை தூய்மைப்படுத்தி ஆண்டவரின் அன்பையும் இரக்கத்தையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்கிற இன்றைய வாசகர்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. கடவுள் அப்பா தந்தையே என அழைக்கும் உரிமையை திருமுழுக்கு வழியாக பெற்ற நாம் இறை வழியாக்குவது நமது கடமை என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். நாம் புனித திருவத்தியார் இறைப்பணியை விசுவாசத்துடனும் ஈரத்துடனும் வழியாற்றினார். மார்செலியஸ் என்னும் சகோதரர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி இறைப்பணியை செவ்வனவே ஆக்கினார். அவரின் வழி தென்றலாகிய நாமும் இறைப்பணியாற்றி விசுவாசத்தின் ஆழமாக வேரூன்றி கலந்திடவும் அருள் வேண்டி இணைவோம். இறைவனின் திருமுழுக்கு திருப்பலி. எல்லாம் இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தார்கள். எல்லாம் இறைவன் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நடத்தி கொள்வாராக. ஆமென். Please,
உம்முடைய மறைக்காட்டான திருப்தியால் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் கொண்டவர்களுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதற்கு உமக்கு கீழ்த்திய கருத்துள்ள மனம் புரிவிக்கிற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு நீராகியும் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களாக உம்மை நன்றாடுகின்றோம். ஆண்டவரை மாற்றி வெளிப்படுத்த வேண்டும். மாநிலர் அனைவரும் இதை காண்பர். இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40 இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய மற்றும் 9 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிலும் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலை ஒன்று முழங்குகிறது, பாறை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாறை நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானது சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் ஆட்சி வெளிப்படுத்தப்படும். மாநிலர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். அவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தழுவகளே, உன் மலைமேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அகவும் செய்கின்றன. மாயை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையில் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
வாசகர் முறை இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா நெறிகளிலும் இட்டு நற்செய்திகளை ஆளுநர நமக்குரிய மக்களாய் தூய்மை பெற தம்மையே உழைத்தார். அவை இலக்கத்தினை முன்னிட்டு புதுப்பிறப்புக்கு அழைக்கும் நீதினாலும் புதுப்பிக்கும் தூயாவியாலும் நம்மை மீட்டார் என்ற இறை இயேசுவின் இரத்தத்தை ஒரு பதிவு செய்யவும் இரண்டாம் வாசகத்திற்கு இறந்த மனுஷன் தெரிவிப்போம். திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து இரண்டாம் வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 11 முதல் 14 வரை மற்றும் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகம் சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடன் நேர்மையுடன் இறை பற்றுடன் இம்மையை வாழ இப்பதினாம் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருக்கிறது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமைமிக்க கடவுள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்கள் ஆகும் என தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பெற அவர்கள் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஏனெனில் நாளை கவலைக்கு நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்குள்ள
உள்ளிருக்கும். ஆண்டவரின் நல்வாழ்வு. கிறிஸ்துவுடைய மாசத்திலே திருவிழா கொண்டாடுகிறீர்கள். திருவிழா என்றாலே மகிழ்ச்சிதான், சந்தோஷம், புதுதலம் கொண்டாட்டம். அதற்குதான் விழாக்கள் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆக இந்த நாட்களிலே நமக்கு இறைவன் இன்னும் அதிகமாக நலத்தை தர வேண்டும், சந்தோஷத்தை தந்து நம்மை புதுதலமாக வாழ வைக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் நம்மை நெருக்கி நம்மை துன்பப்படுத்தக்கூடாது என்று ஆசிக்கின்றோம். கேட்டோம். எதை உண்போம், எதை குடிப்போம், என்று எப்பொழுதும் கவலையோடு வாழக்கூடியாக இருக்கிறது. இந்த விழா நாட்களிலே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க இதையெல்லாம் பயன்படுகின்றோம். கவலையை இல்லாத யாருமே இல்லை. கவலை என்பது தான். அவைகளை நாம் மேற்கொள்வது எப்படி? இந்த திருவிழா காலத்திலே நாம் துன்பங்களை, கவலைகளை எல்லாம் மறந்து எப்படி நாம் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிலாந்து தேசத்திலிருந்து பிரான்சுக்கு ஒரு அரசியல் நிபுணர் ஒருவர் வருகிறார். பிரான்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய அரசியல் நெருக்கடி. அந்த நெருக்கடியை எப்படி சமாளிப்பது தெரியாததால் அவரை வரவழைக்கிறார்கள். அவருக்கு ஒரு பெரிய தங்கியிருந்தார். அப்பொழுது அவருக்கு பயங்கர கலக்கம், பயங்கர குழப்பம். நான் எப்படி இந்த பிரச்சனையை கேட்டுக் கொள்ள போகிறேன்? நான் எப்படி மக்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு நான் உதவி செய்து வர முடியும்? இதை நான் வெற்றிகரமாக செய்து விடலாம் என்று கவலை, ஒரே டென்ஷன். அதனால கூட்டாம வெற்றிகரமா நடந்துட்டே இருக்கிறார். அப்போ அவரோட அவருடைய உடன் கூடியவன் அவர் அவருடைய செய்கைகளை கண்டெடுத்து அவரை பார்த்து கேட்டார், என் தலைவரை, உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லிட்டார், உனக்கு தெரியாது, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை நான் சரியாக கையாளவில்லை என்றால், சரியான வழிகாட்டுதல் கொடுக்கவில்லை என்றால், அது நமது தேசத்திற்கு, இங்கிலாந்து நாட்டிற்கு ஒரு பெரிய கேவலமாக, ஒரு பெரிய அளவில் குறையாக மாறிவிடும். ஆகவே எப்படி தீர்ப்பு வைப்பது என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒன்றுமே ஒரு விடையை கிடைக்க மாட்டேங்கிறது என்று கவலையோடு கூறுகிறார். அப்பொழுது இவன் சொன்னான், தலைவரே, இந்த உலகம் நேற்று வரை கடவுளுடைய அருளால் எல்லாருக்கும் நல்லதமாகவே போயிருக்கிறது, முறை இருக்கிறதா என்று கேட்டான். இல்லை, நல்லாக தான் போயிருக்கிறது. இன்று நீங்கள் நான் நல்லாதான் இருக்கிறோம், இந்த உலகம் நல்லாதான் போயிருக்கிறது என்று கேட்டான். ஆமா, நல்லாக போயிருக்கு. நேற்றும் இன்றும் நம்மை காத்து உங்களுக்கு பெருமையை தந்து எவ்வளவு சிக்கலெல்லாம் உதவி செய்து உங்களுக்கு ஞானத்தை தந்து விடைபெற்றிய இறைவன் நாளை மட்டும் உங்களை கைவிட்டு கொடுப்பாரா? நாளை உங்களுக்கு நல்ல வழிகாட்ட மாட்டாரா என்று கேட்டான். அப்படிதான் அவருக்கு புரிந்தது. அது சரி, நாம் சில விஷயத்தை நாம தான் செய்ய போற மாதிரி, நம்ம தான் செய்ய போற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நமக்கு அது பெரிய காரியமா தெரியுது. அவர் பார்த்து கொள்வார், கடவுள் இருக்கிறார், கவலை அவருக்கு என்ன பெற்றுள்ளார், எல்லாமே சாதாரணமாக இருக்கிறது என்று நினைத்தார். மகிழ்ச்சியோடு நிம்மதியாக சொல்கிறார். மறுநாள் ஆணை என்று நான் சொல்லுவேன். எதற்காக சொல்கிறேன், வாழ்க்கையை சிக்கல்களுக்கு வரும்பொழுது
அதை நாம தான் தீர்த்து பிடிக்க போற மாதிரி நம்ம தான் சொல்றதுக்கு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சொல்லணும். அதனால நோய்களை பயன்படுத்தும் பல காய்கள் பல நோய்கள் இதனாலே காய்கள் இங்கே அதிகபட்ச கவலைகள் அதிகபட்ச டென்ஷன் இவைதான் அந்த நோய்களையும் பயன்படுத்துகிறது. அப்படின்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கடவுளுக்கு உங்களுடைய வார்த்தை கொடுத்து நிம்மதியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அதற்கு ஒரு நாள் உங்களுக்கு மறைக்க வைத்திருக்கிறார், ஒரு நாள் உங்களுக்கு செய்தியில் உங்களுக்கு வழங்கப்படும். கடவுள் மேல் நம்முடைய வார்த்தை கொடுத்து நாம் நடக்க முடியும் என்றால் நமக்கு எந்த கடமையும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு ஊரிலே ராயப்பன் யாகப்பன் என்று இருந்தாங்க. ராயப்பன் யாகப்பன் இந்த யாகப்பன் விளையாடுறதுக்காக குறைக்கிறதுக்காக காட்டில் போய் எல்லாம் கட்டி விட்டு அதுக்காக வந்துருக்கலாம். ரோட் வழியா வரணும் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு வந்துருக்கு. அப்போ இந்த ராயப்பன் என்பவன் ஒரு மாட்டு வண்டியை வைத்திருந்தான். அவனுக்கு பின்னால் அந்த வண்டியை கொண்டு கொண்டு வந்தான். அந்த பொழுது யாருக்கு பார்த்த உடனே யாருமா நம்ம வந்து வர வண்டியில ஏறிவா ஒரு வீட்டில் சொன்னேன் ஏன்னா கஷ்டப்படுறானே உடனே யாரும் சந்தோஷம் அடையிறான். இவரும் கடையெல்லாம் கட்டதையெல்லாம் பேசிட்டு வட்டி போடுறீங்களா ஊர் வந்தாச்சு. அவங்க வீடு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே யாருமா உங்க வீடு வந்தாச்சு இறங்கி பார்த்தா பார்த்து பயங்கரமான காரணம் என்ன நடந்திருக்கும்? வண்டியை கிடைக்கணும் சரியா? வண்டியிலிருந்து இறங்கணையும் பேரண்ட்ஸ் கொடுத்து உட்காந்துக்கல அதுமா வண்டியையும் அந்த கட்டத்துக்கு வந்தால் கட்டத்து வளர்த்து வைக்கிறவன் அப்படின்னு கட்டியமோ நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துனாயே அப்படின்ட்டு உன்னை வண்டியில இருந்தா நீ இங்கேயும் நீ சமூகம் தான் இருக்கிற நீ திருந்த மாட்டேன் என்று சொல்லிக்கிறான். அவனுக்கு சொல்லுவே நாம் எத்தனை விழாக்கள் கொண்டாடினாலும் சரி, எத்தனை திருத்தாளுக்கு போனாலும் சரி, எல்லாம் எல்லாம் குறைகள் இருந்தாலும் நம்முடைய சுமைகளையும் இறைக்கு வைத்து வருவதில்லை. போறோம் போறோம் எல்லாம் போறோம் எங்கெல்லாம் போறோம் முதலாக போறோம் எங்கெல்லாம் இருக்கிறோம் ஆனால் வந்தது அந்த இடங்களிலே நம்முடைய பாரங்களை கவலைகளை சுமைகளை நாம் கடவுளிடம் ஒப்புக்கொள்வதால் நாம் சரியான பாதையில் இருக்கிறோம். உண்மையிலே நாம் சென்ற அந்த திருப்பயணம் உண்மையை பயன்படுவதாக அமைந்திருக்கிறது என்று அர்த்தம். இல்லை என்றால் நாம் எவ்வளவுதான் எத்தனை இடங்கள் தான் அமைந்தாலும் கூட நமக்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. மனதில் என்னாயும் வாரமானத்திலே சிரிப்பிருக்காது, பயிற்சி இருக்காது. மனம் பாரமாகிவிட்டால் பயிற்சி பார்க்க முடியுமா? பார்த்துட்டீங்க அதே கட்டுக்கு மாதிரி போகணும். கட்டு சொன்னோம்னா எதுக்கு எழுதுவாங்க. ஏன் கேட்கிறாங்க? மூட விட்டாங்க அதனால நம்ம கேட்கக்கூடாது, கேட்கலாம் இருப்பாங்க என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏன் என்றால் இவ்வாறு கவலைகளை கையாள தெரியாதவர்கள், கவலைகளை கடவுள் கொடுத்து விட்டு நிம்மதியாக தெரியாதவர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உபயோகிக்கமான கவலைகளை ஒரு நாளும் ஆண்டு ஒப்புக்கொடுங்கள், வந்து ஒப்புக்கொடுங்கள். மனிதனுடைய பாதுகாவலர்கள் ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய கவலைகளை என்னுடைய பிரச்சனையை எனக்கு தீர்த்தார்கள் உங்களிடத்திலே என் மீதுதான் பார்க்கணும் என்று பயிற்சி சொல்லுங்கள். காலையே கிடையாது. எல்லாமே நம்மளே கொடுத்து நம்ம தான் முடிவு நடத்திருக்கிறார். கொடுத்தால் அந்த காரியம் நிச்சயமாக நமக்கு ஈடே பெருக்கும் என்பதை பார்க்க கடற்கரையிலே புனித அபிஷேகம் பொழுது அவர் கடற்கரை சென்று கொண்டே இருக்கிறார். அப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சிறுவன் அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஒரு சின்ன புனித அந்த கடற்கரை அப்படியே சொல்றான். இந்த கடல் அலை கொண்டு வந்து என்ன பண்றான்? பொடிப்பி அதை வந்து அப்படியே மேலே வந்து புயலில் ஊற்றிருக்கான். அந்த புயலில் ஊற்றினா புளி அப்படியே தண்ணி தண்ணி ஊட்டி திருப்பி
ஓடி போறான், போய் அந்த தண்ணி போய் ஊற்றிடலாம். அப்போ இவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வைத்து அவர் யோசிச்சுட்டே கலந்துட்டே இருக்காரு. இது பெரிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை நான் எப்படி தீர்க்க போகிறேன், இதில் எப்படி விடுபட போகிறேன் என்று கொண்டு அன்புமாக இருக்கிறார். அப்பொழுது சிறுவரையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இப்போ என்ன தப்ப இப்படி இருக்காம இருக்கலாம், கடற்கரை தண்ணி கொண்டு கடலூர் தண்ணி போய் வீட்டில் ஊற்றினே இருக்கலாம் என்று அவரை பார்த்து கேட்டார். என்ன பண்ணியிருக்கீங்க? நான் அந்த நேரம் பார்த்துட்டு இருக்கேன், திரும்ப வீட்டில் வந்து கடற்கரை ஊற்றினே இருக்கீங்க, என்ன செய்ய போறேன் என்று கேட்டார். இந்த சமூகத்தின் தண்ணி அவலத்தையும் நான் என்ன செய்ய தெரியுமா, ஒரு வீடியோ ஊற்றி ரத்த வைக்க போறேன், கடலை ரத்த வைக்க போறேன், கடல் காலியா போகுது, அதான் என் மேல இன்ஜினியரிங். அப்போ உடனே அவர் திருத்த என்ன பண்ணிட்டா, கடல் எவ்வளவு பெருசு, சமுத்திரம் எவ்வளவு பெருசு, அதை கொண்டு கோடி கோடி இந்த வீடியோ ஊற்றி அதை ரத்த வச்ச போறேங்க, கடலை காய்ச்சல் போறேங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவன் சொன்னான், கடலோட தண்ணீரத்தை கூடி இந்த வீட்டில் ஊற்றி கடலை தவிர்க்க முடியாது அப்படின்னு போது இந்த உலகத்தோட பிரச்சனை உலகத்தையெல்லாம் படைத்த கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு உங்களுடைய சிறிய மூளையை வைத்து நீங்கள் எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளலாம், எல்லா பிரச்சனையும் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களே, இது மட்டும் சாத்தியமா? கடவுளுக்கு ஒரு பிரச்சனை மறந்துவிட்டு உங்களுடைய மூளையாலே இந்த சாய்த்து நம்மை நினைக்கிறீர்களே, அது முடியுமா என்று கேட்கலாம். அப்பொழுதுதான் அவர் தொடர்ந்து கொண்டார். மறைந்திருக்கிறார். நண்பர்களே, கடவுள் அப்படித்தான் இருப்பார். எதுக்கென்றாலும் நீங்கள் சுகமாக சுகமாக நீங்கள் ஒரு காலம் முடியாது. நீங்கள் என்னை சிந்திக்க வேண்டும், என்னை சார்ந்திக்க வேண்டும், என்னை ஜெபிக்க வேண்டும் என்றால் சொல்வது உங்கள் சொந்த சோதனை பாருங்கள். உங்களை நான் எதிர்பார்ப்பேன், உங்களுடைய சுமைகளை நான் தாங்கிக் கொள்வேன் என்று கூறுகிறார். ஆகவே எதை உண்போம், எதை விடுவோம், எதை உடுப்போம் என்று கவலைப்பட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போது பார்க்கப்பட்ட பலகாரம் இதெல்லாம் பல கடவுள் கொள்கையை வளர்த்துக்கொண்டு எல்லா காசிலே நீங்கள் இடமாகலாம் என்ன செய்யலாம், வேண்டாம். இவைகள் உடைய மகிழ்ச்சி அடித்துள்ளது. மாறாக நீங்கள் கடற்கரை நம்பிக்கை அவசியமா, அவர் கடற்கரை சரியாக கொடுத்தார்களா என்று மகிழ்ச்சியுள்ளீர்கள். இந்த முறையை விட்டால் கடவுள் உலகத்தை படைத்த பொழுது 3 பேரை படைத்தார். ஒரு நாய், ஒரு கழுதை, ஒரு மனிதன், 3 பேரையும் படைத்த கடவுள் ஆளுக்கு 40 வருடம் ஆயுள், 40 நல்ல சந்தோஷம் வாழ்க்கை அப்படின்னு. அப்ப அந்த நாய்க்குரிய வந்து கடவுளே இது தேவையில்லாது, எங்களுக்கு 40 வருஷம் இருக்கு, நான் என்ன பெரிய மனிதர்கள் மாதிரி நீ போக வேண்டி பெரிய அளவு வாழ்க்கை நாங்கள் இதெல்லாம் வேணுங்க, ஏதாவது சாப்பாடு கேட்பாங்க, இதுக்கு 40 வருஷம் தேவையாக 20 வருஷம் போதும், எங்களை நீங்கள் வைக்கல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணி சார் பண்ணி உடனே நாங்கள் இதெல்லாம் நாய்க்குள்ள வாழ்வாங்க, நாய் வாழ்ந்து 40 வருஷம் சரி 20 வருஷம் 20 வருஷம் வரைக்கும் அப்படின்னு போயிட்டேன். அது சந்தோஷமா வாங்கி போய் கடலை வடிந்தது. நாங்கள் வந்து என்ன எங்களை வந்து சொல்ல போறாங்க, நாங்கள் கடலை சொல்ல சாப்பிட்டியா எங்களுக்கு முதல் தொகை ஏற்றி இதில் பாடு நாங்கள் இது 40 வருஷம் எப்படி தொகை வந்து அப்படி வேண்டாம், ஒரு 20 வருஷத்துக்குள்ள போதும் என்று கேட்டுக்கொண்டு அப்பொழுது ஆண்கள் பார்த்து அதுதான் இன்னும் 40 வருஷம் கேட்டுக்கொண்டா என்று சொன்னார். 20 வருஷத்துக்கு 20 வருஷம் கொடுத்து அனுப்பி வைத்தார். 2 பேர் 3ஆவது மனிதன் அவனும் மனிதன் உடனே கடவுள் அவருக்கே கடவுள் என்னடா இது நம்ம சந்தோஷமா 40 வருஷம் நல்லா இருக்குதா ஒவ்வொருத்தரா வந்து 20 வருஷம்
20 குறைக்காமல் அது நாய் கடலை எல்லாம் புதுதாக 20 வருஷம் 40 வருஷம் அது எதுக்கு உங்களுக்கு நீ எப்படி 1000 நான் 40 வருஷம் அது பாய்க்கு 80 வயசுல இருக்கும். அதனால அந்த 40 இந்த 40 மொத்தம் 80 வருஷம் நான் வாழணும். அது எனக்கு தந்தையாக கேட்கலாம். அந்த அவர் பார்த்தா சரி நிறைய முக்கியமான மகன் நிறைய படைப்பு செய்யலாம். ஆகவே அது வாசப்படி கேட்கும் பொழுது உயர்ந்து முடியுமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தார். ஆமாம் என்ன சொல்லணும் 40 40 70 வருஷம் வயசாக அவருக்கு வேற ஒன்றாங்க என்ன என்றால் இந்த 40 வருஷத்துக்கு ஒரு கவலை ஏற்படுத்த ஒரு பொருட்களையே வந்து வாழ்ந்தாலே சந்தோஷமா எதிர்ப்பு கவலை இல்லாமல் வாழ்ந்துருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சாக்கி அந்த கருத்து வாங்கியிருந்த 20 வருஷம் அது ஆரம்பிச்சு 40 வருஷம் அங்க என்ன பண்ணது கருத்து சமூகத்துக்காக புதி சமூகத்துக்காக புதி கருத்தை சமூகத்துக்கு அளவுக்கு அந்த வயசுல என்ன பண்ணு சுமைகள் அதிகமாக இருக்குங்க. பிள்ளைகள் படிப்பு வேலை கல்யாணம் இதெல்லாம் பார்த்து படிக்க வேலை இதெல்லாம் பல்வேறு வேலைகள் கஷ்டங்கள் நெருக்கி கவலைகள் நெருக்கி அவன் கடந்து போது அந்த 20 வருஷத்தை 60 வயது வரை கொண்டு செல்கிறான். அதுக்கப்புறம் அதற்கு மோசமா எனது நாயகத்தை அது என்ன பண்ணும் நாயகம் பொழுது நாயை பார்க்கறீங்க நாய் திருப்பி பணக்காரங்க நாய் நம்ம அது கண்டபடி நம்ம எத்தனை வழிமுறை நாய்க்கு கிடைக்கும் அதுலாமா விடாதை நிச்சயமா அதையும் அதே மாதிரி மக்களுக்கு எதிர்த்து போகிறோம். இதுதான் நாய்க்கு நிலைமை. அப்போ இவங்க நிலைமை என்ன அது வயசு வந்தபாடு பிள்ளைகளெல்லாம் திருமணம் வைத்து கடைசிக்கு ஃப்ரீயா ஆயிராக்கா நம்ம தனியாகிடுவாங்க எல்லாம் செட்டில் ஆகிடுறாங்க கொஞ்சம் தனியாகிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்கோம் சாப்பாட்டுக்கு எல்லாருக்கும் இங்கே போகணும் ஒரு வெட்டிக்கா போகணும் அவங்க எப்படி போடுறாங்க சொல்றாங்க மூத்த பருவமா கை பருவமா போய் பார்த்து பார்த்து அங்கே நான் அடுத்த நாள் நான் கிட்ட பார்த்து நாளைக்கு அது மேல பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்துக்கு அறிந்தறிந்தே அவர்களுடைய ஆய்வு கிடைக்கலை அது கொடுத்தது என்றாவது ஆயிரத்து வாழ ஆய்வு என்று சொல்லுவது அவர்களுடைய சூழலே வெள்ளம் வகைப்படுத்தி பார்க்க வேண்டிய தேவையில்லை. கவலைகள் என்பது சிறு குழந்தைகளுக்கு செய்திகளை இருக்கிறது. ஆனால் எல்லாரும் நாம் அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. அதற்காக கவலைப்பட தேவையில்லை. நாராயணம் செய்ய வேண்டியது திருவிழா நாளிலே ஆண்டுடன் நாம் கொண்டிருப்பது எல்லாருக்கும் சுத்த கவலைகளை நாம் அவரிடம் கொடுப்போம் என்றால் அவர் நம்மை பார்க்கிறார். அவர்களுமே கலைஞாகவும் கவலையில்லாமல் வாழ வைப்பார். ஆகவே இந்த திருவிழா நாளிலே சொல்வோம் எந்த துன்பம் வந்தாலும் எந்த நெருக்கடி வந்தால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்பொழுதும் ஆண்டவரை வாழ்கின்ற வாழ்க்கையை கடவுளுக்கு என்பதை கொண்டாடுவோம். தன்னை மகன் துயராகியராய்
நம்முடைய ஆண்டு தந்தை ஆளர் தந்தை அவர்களுடைய தங்களுடைய பற்றி கேட்பதற்கு தயாராக இருக்கிறார். நமக்கு நிம்மதி மகிழ்ச்சி தந்து தரையிருக்கிறார். இப்பொழுது அவர்கள் நமக்கு வேண்டிய கொண்டாட்டங்களை நம்பிக்கை சமர்ப்பிப்போம்.
சமூகத்தவர்கள் நாங்கள் எல்லாரும் சத்தியாக என்று தெரிவிக்கிறேன். உமது ஆசியாவின் நாளிலே புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். உமது நாம் புனித சமத்தியா நாம் உலகின் துன்பங்கள் அனைத்தையும் பற்றி வெற்றி கொள்வதுவாக நாங்களும் உமது அனுமதியினால் கேட்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேறு உலகில் பாடுபட வேண்டும் துணி ஆகிய வேண்டும்
உம்மை தாழ்மையாக கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகின் பணியில் பொறுத்திருந்தவரை கொண்டிருந்த எங்கள் தந்தை பிரான்சிஸ் ஸ்டீபன் எல்லா திருவிழங்கள் ஆகிய அனைவரோடு உமது திருவிழாவை அன்பில் நிறைவேற செய்யும். ஆண்டவரே, இந்த இனிய நாளில் இரண்டாம் திருவிழாவை எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அனுப்பி செல்கிறோம். இந்த திருவிழாவை கவலைகளில் கலைக்கிற ஆண்டவர் என்பது நாங்கள் மறைவழியாக அறிவுரையாக செய்ய இவ்வளோ கவலைகள், இவ்வளோ சுமைகள், இதையெல்லாம் போக, இதையெல்லாம் கரைக்க எங்கள் கடவுள் இருக்கிறார் என்பதை நிறைவாக இந்த மறைவில் கற்றுக்கொண்டோம். அந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாதுகாப்புக்குரிய சகோதரியாரை கவலைகளை கரைக்கின்ற சகோதரியார் எங்கள் தந்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்ன நேரம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற படிப்பினைகள் தான் எங்கள் மனதிற்குள்ளே பசு முதல் ஆணி கூட பார்த்திருக்கிறது. இதையெல்லாம் நீ தந்தது, நீ எங்களுக்கு உடையாக கொடுத்தது, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனிவரும் நாட்களில் நாங்கள் கவலைகள் வருகிறதோ, சவால் வருகிறதோ, துன்பம் வருகிறதோ மகிழ்ச்சியோடு அவர்கள் சந்திக்க, எல்லாவற்றையும் புன்னகையோடு நாங்கள் சந்திக்க நீங்கள் வளர்ந்திருக்கிறார். அதற்கான நல்ல சூழ்நிலைகள் அனைத்தும் ஏற்பாடு செய்து தருகிறோம். வீடுகளுக்கு நோக்க வீடுகளும் சகோதர சகோதரிகளை இறந்தவர்களை இறக்கிறது நினைவோடு ஒவ்வொரு திரும்ப ஒளியை எங்கள் அறிவுறும் நெருக்கமாக கடவுளை கணிதாய் ஐயா யோசி எங்கள் பாதுகாவல் அவர்களை கை எங்களையே பாதுகாவல் புனித தெரிவிப்பது உலகம் பொதுவாயிருக்கும் ஆகிய புனித அனைவரோடு நாம் நிறைவாக கைதிகள் உங்கள் உங்களை புகழ்ந்தே பார்ப்பவர்கள் புகழ்ந்தார்கள். இவரடியாக இவரோடு இவரோ எல்லாம் பகுத இறைவனாகிய தந்தை துரியாவியாய் பங்கிட்டு எல்லாம் புகழும் வாழ்க்கையும் ஜெகத்தும் உமக்கு உரியதே. இவரை இறைவனுக்கு வேண்டும் என்று மன்றாடுவோமாக.
பாவத்தை போக்குகின்றவர் சுமந்து கொண்டு எல்லோரும் வாருங்கள் என்று நமது கஷ்டங்கள் உடையவர்கள் ஐந்தி நீ நம்மை மகிழ்வுடன் வாழ வைக்கப்படுகின்ற அந்த தெய்வம் இருப்பதற்கு அடையப்பட்ட பிள்ளைகள் தேர்ந்தவர்கள் Saya
சொல்லிட்டே இருக்காரு, அசைவம் சொல்லிட்டே இருக்காரு. அவங்க இந்த இடத்தில் மிகவும் பிரபலமாக முக்கியமாக அவருடைய திருத்தலத்தை மகிமை ஆரோக்கியமாக தந்தையவர்களை சிறப்பாக கணித்திருக்கிறார்கள். வருகிற 28 அதற்கான முறையில் அவருடைய புகழை பரப்ப வீடியோ அவர்கள் தயார் செய்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்கள் ரொம்ப அழகாக பாடங்கள் அவர்கள் குடும்பத்திலேயே அவர் படிக்கிற காலத்திலே இசையெல்லாம் வெளியிட்டார்கள், நிறைய சீடிகள் வெளியிட்டார்கள். இப்போது கூட பலவிதமான பணிகளை சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள். சின்ன வயசுலேயே அவங்க குடும்பத்தில் இருக்கும்போதே இசை பாடல் தான் பாடலாம். அவங்க மேலே ஏறாத மேலே கிடையாது, பாடாத பாடல் கிடையாது. இப்போது கூட குருக்கள் சேர்த்து தலைக்குள் வைக்கின்றோம். அதில் கூட தந்தையவர்கள் வந்து சிறப்பாக முறையாக பாடுவார்கள். பற்காலம் கோயில் பிறப்பாக நாமே மக்கள் தந்தையவர்கள் பல பாடல்கள் பாடினார்கள். யூடியூப்ல பார்த்தா தெரியும், நிறைய பாடல்களை அவங்க சிறப்பாக பாடி ஜெயித்து மக்களை அஞ்ஞானத்தில் இங்கு வந்த பிறகுதான் நாமே வந்த பிறகுதான் தந்தையவர்கள் நெருக்கமான உறவு முன்னால் தூரமாக பார்க்கிறேன். அவங்க நல்ல வாழ்க்கை எல்லாமே இருப்பாங்க. இங்க வந்த பிறகு நம்ம ஒரு நண்பர் போல ஒரு சீனியர் மூத்த தந்தை என்றால் ஒரு நண்பர் போல அருமையாக பண்ணுவார்கள், ஜோதியாக பேசுவாங்க. அவங்க இன்றைக்கு வர வேண்டும் என்று போது அன்பு கண்ணலை கொடுத்தபோது வந்தார்கள். அவங்களுக்கு ஏற்பட்ட திருப்பதி அப்படி நாமே ஒரு மறைபுறத்து படம் அந்த ஏற்பட்ட பணி உண்டு இருந்தாலும் நாம் மறைப்பதற்காக வந்து மிக சிறப்பாக நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர்கள் கரைத்திருக்கிறார். கவலையோடு பார்ப்பது கவலையெல்லாம் கரைத்திருக்கிறார்கள். நம்முடைய மறைவை நம்முடைய ஜபத்தில் தந்தையோடு கரைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மிகப்பெரிய வேலை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு கவலைப்படுறான்னு உங்களுக்கு மறைவு வைத்தா நீங்க எல்லாம் ரொம்ப சோகமாக இருக்கு. மறைவடைந்தது மறைவடைந்தவரை அவ்வளவு மொத்த பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கு. நல்ல ஜாலியா சந்தோஷமாக எனக்கு கவலை இந்த ஒரு கவலை இருக்காரு. உங்க பார்த்த கவலைப்படாம கவலைப்படாம பார்த்த முன்னெல்லாம் இப்படியே கோபம் சந்தோஷமா மறைமுறை கவலைப்படாங்க. நான் ஆத்ம மோத பார்த்தபோது மறைமுறை இவ்வளவு கோபம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகவே மிக சிறப்பாக கடவுள் அதுக்காக பேசுகிறார். நீங்க கவலையா இருக்கீங்க, நீங்க ஒரு பக்கமா இருக்கீங்க, அதுக்காக பேசுறார். அம்மா நான் கவலைப்படல, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒரு வெளிப்பாடை காட்டுறது அந்த முகம் தான். சில முகத்தை பார்த்து சொல்லுவாங்கன்னா முகத்தை பார்த்து கண்டுபிடிக்காத இருப்பாங்க. இவ்வளோ சோகமா இருக்கும். அந்த முகத்தை பார்க்க முடிச்சுதான் நல்ல முகம், நல்ல சிரிப்பான முகம், சந்தோஷமான முகம். இதை வச்சு இவ்வளோ நோய் இருக்காம தாய் நீ கைவிட மாட்டாரு. எவ்வளோ தூரம் குணத்தை என்ன கைவிட மாட்டாரு. அதுக்கே கொண்டு போவார். அதுல ஒரு மன முகம், ஒரு சிரித்த முகம் கண்டிப்பா எதை அவையெல்லாம் கலந்து நல்ல சிரிக்கும் போது கூட எல்லாருமே சிறப்பா அது பார்க்கிற மாதிரி அந்த முகம் அது தேவை. அதனால கவலைப்படாங்க சொன்னா எப்படியே நல்ல சிறப்பா அருமையா கொஞ்சம் சந்தோஷமாகமா மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாம் சிரிக்கும் போது ரெண்டாவது வாழ்க்கை கை பக்கத்து கை விட்டு ஹாப்பி பீஸ் சொல்லணும் சிரிச்சு சொல்லுங்க. வெளிப்படுத்தி அம்மா சந்தோஷமாக கடவுளை வார்த்தை வந்து சிறப்பாக கடவுள் இன்றைக்கு நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள் நேற்று 2 பேர் கொண்டிருக்காங்க. நீங்க அளவு நிறைய பங்கெடுப்பீங்க. நம்ம ஊர்ல அந்த ஆக்சுவலா நம்ம மட்டும் இல்லை, வெளியூர்ல எல்லாரும் பங்கெடுப்பாங்க. ஆகவே அவங்களுக்கு 2 சீக்கிரம் மாதத்துக்கு எப்படியோ அதை 1 சீக்கிரம் எடுக்காம பயிற்சி கொடுப்பாங்க. இருக்காங்க செபாஸ்டின் கோஸ்பி.
எல்லாரும் முயற்சி சிறப்பாக முடியும். ஒன்றாவதுக்காக போயிருக்கோம். நம்ம சொல்லி நல்ல நல்லா சிறப்பாக இணைந்து அதுக்கும் அவங்க நமக்கு ஏற்ற கவர்மெண்ட் கூட இப்பதான் லீவுக்காக திரும்ப 10 நாள் இருக்காங்க. நமக்கு எல்லாம் கேட்டாங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அதனால இவ்வளோ நல்ல வாய்ப்பு செமஸ்டர் அதெல்லாம் ஏற்க மாட்டார். அங்கே ஆசான தூங்கி உடனே நான் சொல்லி நிறைய லீவ் போடுவது நீங்கள் ஒரு நாள் மட்டும் லீவ் தான் போகணும். இன்னைக்கு நீங்கள் நான் 10 நாள் கொடுத்தாரு நான் மற்றது வாய்ப்பே இல்லை. ஒரு சிறப்பாக வந்து இந்த வருஷம் அருமையாக சொல்லக்கூடிய காரியங்கள் அருமையாக செய்து நான் உங்களோட பார்க்கிறேன். தொடர்ந்து மிக சிறப்பாக செய்ய மாசத்தோடு கேட்டுக்கிறேன். நண்பர்களே, இதற்கான கேள்வி தூய அகஸ்தியனுடைய அனுபவம் என்ன? தூய அகஸ்தியனுடைய அனுபவம் என்ன? அனுபவம் நம்ம தரவோட பாட்டி வளர்ப்புகிற எழுதுகிறார். தூய அகஸ்தியனுடைய அனுபவம் என்ன? யாருமே கேட்டது கேள்வி சொல்லுறீங்களா? தூய அகஸ்தியனுடைய அனுபவம் என்ன? இரண்டாவது இறைவார்த்தை. நேற்று ஒரு இறைவார்த்தை படிச்சுக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு இறைவார்த்தை படிக்கணும். நேற்று ஒரு இறைவார்த்தை படிச்சு என்ன இறைவார்த்தை? இயேசு செங்கடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சொன்னார். திருக்குறள் பணிகள் 10:38. இயேசு செங்கடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சொன்னார். இன்னைக்கு ஒரு இறைவார்த்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். 1 தெசலோனிக்கர் எந்த அதிகாரம் எந்த வசனம்? எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள். 1 தெசலோனிக்கர் நான் சொல்றேன் அதிகார வசனம் நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். கவலை வரும்போது நம்ம யாரை படிக்கணும்? முதல் கேள்வி கவலை வரும்போது நான் படிக்கணும். 4ஆம் கேள்வி உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு விடுங்கள், ஏனெனில் அவர் மனதில் கவலை கொள்ளார். 1 பேதுரு இந்த அதிகாரம் இந்த வசனம். உங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு விடுங்கள், ஏனெனில் அவர் மனதில் கவலை கொள்ளார். 1 பேதுரு இந்த அதிகாரம் இந்த வசனம். முந்தைய 2 இறைவார்த்தை படிக்கும் படிக்க சிறப்பாக நம்மோடு ஆஸ்போடு கேட்குது. திருக்குறள் முடிந்தவர்கள் எட்டுக்காரங்க ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். மரபு மேம்போடு கேட்குது. அன்புகளே, நமது முதலாவதிலே திருவிழா அறிந்தது உங்களுடைய விழாவுடைய அன்பு நீங்கள் வந்து மகளுக்கு குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தையும் கடைக்கு வெள்ளிக்கிழமையும் மாலை வழிபாட்டிலே தவறாமல் வந்து நமது முதலாவது ஆசிரியரையும் பெற்று வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. நாங்கள் திருநாள் எங்களை காத்தருளால் வேண்டுகின்றோம். மனசாட்சியான செலுத்தல் எந்த மனவரிமை ஊழியத்தில் நம்பிக்கை வாழ்வை வெற்றி தந்தோம். அதே மனவரிமை நாங்கள் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு வழியாகவும் மன்றாடுகின்றோம்.